செட்டிநாடு குக்புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கறி. சிக்கன் அப்படின்னாவே செட்டிநாடு சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலேயும் பதிஞ்ச ஒரு விஷயம். செட்டிநாடு சிக்கன் ஏன் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம சேர்க்குற மசாலா. நிறைய இடத்துல பார்க்குறோம் செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே செட்டிநாடு சிக்கன் ஆயிராதுங்க. செட்டிநாடு சிக்கன் அப்படின்னாவே அது பாரம்பரிய சுவையோட பாரம்பரிய மணத்தோடு செய்கிறது தான் அதில் ஸ்பெஷல். கடையில் விற்கிற பொடியை வாங்கி இஞ்சி பூண்டு போட்டு செய்கிறது கண்டிப்பாக செட்டிநாடு சிக்கன் ஆகாது. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெசிபி பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதில் சேர்க்குற மசாலா. ஆரோக்கியமான மசாலா அளவான சுவையில் பக்குவமாக எப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். உலகளவில் செட்டிநாடு ரெசிபீஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே நம்ம அதில் சேர்க்குற பொருட்களும் அளவும் பக்குவமும் தான். எங்கே பார்த்தாலும் விருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செட்டிநாடு ரெசிபீஸ் ஏதாவது இருக்கும். ஏதாவது வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம செட்டிநாடு ரெசிபீஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, அந்த அளவுக்கு பக்குவமாக செய்கிறதுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த செட்டிநாடு சிக்கன் பார்த்திங்கன்னா செஞ்சோன்னா வீடே மணக்கும். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீடு அப்படியே எப்படா அந்த குழம்பு ரெடி ஆகும், அந்த கறி ரெடி ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு மணக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம், செட்டிநாடு சிக்கன் கறி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அற்புதமான ரெசிபீஸ் பாரம்பரிய முறையில் அப்லோட் பண்ணுவோம், ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் கறியினுடைய செய்முறை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கல் உப்பு சேர்க்குறதுனால இது நல்லா கலந்து விட்டுருங்க, உப்பு நல்லா கரைஞ்சிடும். இது கூட 1 டீஸ்பூன் தயிர் சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக இந்த தயிர் சேர்க்குறோம். இப்போ வர சிக்கன் கொஞ்சம் ரஃபாக இருக்குது, ஹார்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சாஃப்டன் ஆக்கி கொடுக்கும் சிக்கன் பீசஸை. அதுக்காக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நான் 1/2 கிலோவுக்கு சொல்கிறேன் அளவு. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 7-8 வரமிளகா, 5-6 பாதாம் அல்லது பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, மிளகு, 2 ஏலக்காய். இதுதான் என்னுடைய சீக்ரெட்டான மசாலா பொடி செட்டிநாடு சிக்கனுக்கு. இது கூட கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்லாட்டி பரவாயில்ல, இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் கிரேவி, அதுக்கு தான் கசகசா சேர்க்குறோம். இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, வாசத்துக்கு தான் தேங்காய் சேர்க்குறோம். அதிகம் சேர்த்தா குருமா மாதிரி ஆகிடும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் வெங்காயம் பூண்டு 2யும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சியையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு லைட் எல்லோ கலரில் வரும்போது தேங்காய் உள்ளே சேர்க்கலாம். அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம், சும்மா 2-3 ட்ராப் இது வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கினா போதும். தேங்காயை உள்ளே சேர்த்து அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தேங்காய் போதும், அதிகம் சேர்த்தா குருமா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதையும் வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி இதில் சேர்க்குறேன். அது கிரேவி நல்லா கிடைக்கும், அதுக்காக ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இது அதிகம் வதக்கணுங்கிறது இல்லை. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வச்சோம்ல, அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக ரோஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை, வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இந்த லைட்டாக வறுத்து அரைக்கும் போது அந்த பவுடரு நல்ல ஸ்மெல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பச்சையாக அரைக்கிறத விட லேசாக வறுத்துட்டு அரைச்சோன்னா வாசம் நல்லாயிருக்கும். லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ மிளகாய் சேர்த்துடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்பு ஒரு 4-5, பாதாம் இல்லாட்டி முந்திரியோ பொட்டுக்கடலையோ சேர்த்துக்கலாம். கசகசா அதையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப வறுக்க வேண்டாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன்.
சிக்கன் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ செட்டிநாடு சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. பட்டை, கிராம்பு, லவங்கலை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கி விடுங்க, வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனையும் அதில் சேர்த்து வதக்கணும். சிக்கன் கொஞ்சம் வதங்கும் போது அப்படியே தண்ணி விட்டு வரும். அதோடு சேர்த்து அப்படியே நல்லா அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு தக்காளி மசாலாவில் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். வேறு எந்த மசாலா பொடியும் இங்கே சேர்க்கலை. நம்ம புதுசாக வறுத்து அரைச்ச செட்டிநாடு மசாலா பாரம்பரிய சுவை மட்டும்தான் இங்கே சேர்க்குறோம். இந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா இந்த மசாலா இந்த சிக்கன் கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதே அற்புதமான சுவையும் மனமும் உங்களுக்கு கிடைக்கும். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்க்குறேன். இது உங்களோட விருப்பம்தான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கங்க. உப்பு பத்தாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஏற்கனவே மேரினேஷனில் உப்பு சேர்த்துருக்கோம். எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஓரளவு கொதிச்சோன்னா குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் சாஃப்டாக சீக்கிரமாக வெந்துடும். 2 விசில் வச்சாச்சு. பாருங்கள், அற்புதமாக அட்டகாசமாக வீடே மணக்கிற அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே உடனே சர்வ் பண்ணுறத விட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எப்பவுமே குக்கர்லேருந்து எடுத்த உடனே சர்வ் பண்ணுறத விட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃப்ளோட் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் சர்விங் பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி அட்டகாசமாக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான சுவையாக வந்திருக்கு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகிற செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா இன்னும் அற்புதமாக வாசம் இருக்கும். நல்ல வாசமாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இது நான் சிக்கன் பிரியாணி கூட இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி ரைத்தா கூட இந்த செட்டிநாடு சிக்கனை வச்சு பரிமாறிடலாம். சுவையை ரசிக்கலாம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.